ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி டிஎன்பிசிலேருந்து. எல்லாரும் எக்ஸாம் இன்றைக்கி நல்லா பண்ணுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் வந்து எக்ஸாம் இருக்குது. 31 எக்ஸாம் இருக்குது. ஹையர் போட்டிருந்தீங்கனாலும் சரி, லோயர் போட்டிருந்தீங்கனாலும் சரி, எக்ஸாமாக பயப்படாமல் எழுதிட்டு வாங்க. சக்தி டிஎன்சி சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்பா. சரியா? இன்றைக்கி டைப் ரைட்டிங் எக்ஸாமாக என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்? ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும், ஒரு ஸ்கேலு, ஒரு பென்சிலு, ஒரு ரப்பரு, பிளாக் பென், ப்ளூ பென். இது 5த்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஹாலுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம பதட்டம் இல்லாமல் அங்கே வந்து அடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் பேப்பரா ஃபஸ்ட் பேப்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பர் தான் அடிக்க சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எடுத்தோடனே ஸ்பீட் போட்டால் தான் பதட்டத்தில் வந்து தப்பாக அடிச்சிருவீங்க. அதனால் இப்போ வந்து செகண்ட் பேப்பர் தான் நீங்கள் எடுத்தோடனே வந்து அடிப்பீங்க. சரியா? அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து போயிடணும். ஒரு ரேப்பர் ஷீட்னால் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது. சரியா? ரேப்பர் ஷீட்டை கரெக்டாக தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு தப்பு பண்ணிடாதீங்க. ரேப்பர் ஷீட்டில் கேட்டால் திருப்பி தர மாட்டாங்க. ரேப்பர் ஷீட்டை தப்பு இல்லாமல் நீட்டாக அழகாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செகண்ட் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர் அடிக்க போகிறீங்களா, ஸ்டேட்மெண்ட் அடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது நீங்கள் அதை அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லெட்டர் அடிக்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் லெட்டர் தெளிவாக தப்பு இல்லாமல் லெட்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் வந்து போங்க. இப்போ லெட்டர் அடிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் எவ்வளோ செட் பண்ணணும், மிஷினில் டிகிரியை செட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஒன்லைன் ஸ்பேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு லெட்டர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கொஷின் நம்பர் போட்டுட்டு நம்ம லெட்டரை ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ரேப்பர் ஷீட்டில் முன்னாடி எழுத கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட்டோ லெட்டரோ அடிக்கணும். சரியா? இப்போ ஹையரில் ஸ்டேட்மெண்ட் வந்து அடித்து முடிச்சிட்டிங்க. அடுத்தது லெட்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா இப்போ 10ல் எக்ஸ்ட்ரா அடுத்த பேஜ் போகுது அப்படின்னா உடனே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ஷீட்டை வாங்கி 2 நேராக வர மாதிரி வச்சு கட்டி கொடுங்க. பேப்பர் கட்டி கொடுக்குறதுல தப்பு பண்ணிடாதீங்க. சரியா? நீங்கள் எது நல்லா அடிச்சிருக்கீங்களோ அது ஃபஸ்ட்டு கட்டி கொடுங்க. இப்போ நீங்கள் லெட்டர் அடிச்சிட்டிங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா மிஷினில் கரெக்டாக 10லேருந்து 75 டிகிரியா இல்லை 10லேருந்து 65 டிகிரியா வச்சு செட் பண்ணிவிட்டு ஒன்லைன் ஸ்பேஸில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு முன்னாடி எடுத்தோடனே கொஷின் நம்பர் வந்து போட்டுருங்க. கொஷின் நம்பர் பெண்ணில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டாதீங்க. ஃபஸ்ட்டே கொஷின் நம்பர் அடிச்சிடுங்க. தப்பு இல்லாமல் நீட்டாக லெட்டரி ஸ்டேட்மெண்ட்டே அடித்து கட்டி கொடுத்துட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கோங்க. ஹையர்னால் 1 மணி நேரம் டைம் இருக்கும். லோயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் டைம் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவாகவே பொறுமையாகவே பதட்டப்படாமல் 2யும் அடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வச்சுருங்க. ரேப்பர் ஷீட்டையும் பார்த்து பொறுமையாக எத்தனை பேஜ் பொறுமையாக எழுதுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், நர்வஸாக தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்னாலே அதுதானே. இத்தனை நாளாக இங்கே அடித்தது வேறு, அங்கே அடித்தது வேறு. அங்கே போய் பயப்படாதீங்க. யார் எப்படி அடித்தா என்ன, நம்ம கரெக்டாக அடிக்கணும். அந்த மைண்ட் செட்டோடு தெரியுங்க. யாரை பற்றி நீங்கள் ஐயோ அவங்க அவ்வளோ டைம் முடிச்சிட்டாங்களே, ஐயோ இவங்க இவ்வளோ முடிச்சிட்டாங்களே, நம்ம இன்னும் முடிக்காமல் இருக்காங்களே, அப்படிலாம் நீங்கள் கவலையப்படக்கூடாது. சரியா? என்ன பண்ணணும்? கரெக்டாக நேரத்தில் நம்ம அடிக்கிறோமா, தப்பு இல்லாமல் அடிக்கிறோமா, அதுதான் 40 நிமிஷம் இருக்குது இங்கிலீஷ்க்கு. ஓகேவா? இங்கிலீஷ்க்காக இருந்தாலும் சரி, தமிழுக்காக இருந்தாலும் சரி லோயருக்கு. அதே ஹையருக்கு அப்படின்னா 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் இன்ஸ்டியூட்லேயே. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா நம்ம தெளிவாகவே பொறுமையாகவே நம்ம நீட்டாக வந்து அழகாக அடிச்சு கொடுத்துட்டு வரலாம். அடுத்த ஸ்பீடு செகண்ட் பேப்பர் அடிச்சு முடிச்சிட்டிங்களா? அடுத்த ஸ்பீடு பேப்பர் ரேப்பர் ஷீட் அந்த அடிஷ்னல் ஷீட்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஸ்பீடை போட்டு மிஷினில் 10லேருந்து 70 செட் பண்ணிவிட்டு, இல்லை தமிழா 10லேருந்து 65 செட் பண்ணிவிட்டு கரெக்டாக லைன் ஸ்பேஸ் 2 1 1.5 ஹையராக இருந்தால் லோயராக இருந்தால் பார்த்து மிஷினில் செட் பண்ணி வச்சுக்கணும். செட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? முன்னாடி அந்த 5 ஸ்பேஸ் கொடுத்து வைப்பாங்க இல்லையா, பேக் ஸ்பேஸில் 5 ஸ்பேஸ் அடித்து விட்டுட்டு என்ன பண்ணணும்? கரெக்டாக வந்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 லைன், ஒரு 5 லைன் தப்பு இல்லாமல் அடிங்க. மிஸ்டேக்கே இல்லாமல் ஒரு 5 லைன் பொறுமையாக அடிங்க. பதட்டப்படக்கூடாது. ஃபஸ்ட்டே தப்பாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வர லைன்ஸும் தப்பாக தான் போகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தப்பு இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 லைன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். புக்கை அந்த கொஷின் பேப்பரை மட்டும் பாருங்கள், பார்த்துட்டே அடிங்க. மற்றபடி எதுக்குமே யார் சீக்கிரமாக அடித்தாலும் நீங்கள் வந்து அதை பார்க்கவே கூடாது. உங்கள் காதில் வாங்குறது அந்த பெல் சவுண்டு. உங்கள் கொஷின் பேப்பரை நீங்கள் சொல்லிக்கிட்டே அடிக்கிறது. கவனம் சதறக்கூடாது. அடுத்தவங்க யாரையும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கான மிஷினை பார்க்குறீங்க. அந்த 10 நிமிஷம் உங்களுக்கான நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா திருப்பியும் உங்களுக்கு டைம் இருக்குது. அவ்வளோதான். ஃபெயில் தான். சரியா? அதனால் என்ன பண்ணணும்? பொறுமையாக நிதானமாக என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்பீடு வந்து அடிக்கணும். செகண்ட் பேப்பர்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 40 நிமிஷம் டைமுக்கு அடிச்சிடலாம். ஸ்பீடு அந்த 10 நிமிஷம் டைம் விட்டால் அவ்வளோ திருப்பி போட்டு அடிக்க கூட நேரம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், பேப்பரை போடும்போதே 1 லைன் ஸ்பேஸில் இருக்கா, 2 லைன் ஸ்பேஸில் இருக்கா, இல்லை 1.5 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டிகிரி கரெக்டாக வச்சுக்கோமான்னு செட் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் விடுங்க. உங்களுக்கு ஸ்பீட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ரஃப் ஷீட் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏபிசிடி மட்டும் அடிச்சு பாருங்கள். ஓகேவா? ஏபிசிடி ஒரு 5 லைன் மட்டும் அடிச்சு பாருங்கள். நீங்கள் தான் ஏற்கனவே அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சும்மா டபடன்னு அடிச்சிட்டு இருக்காதிங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆயிரும். அதுக்காக சொல்கிறேன், போயிட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணணும்? அடிச்சுட்டு வாங்க. அடிச்சுட்டு வந்துட்டு எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க.
பேப்பர் ஷீட் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எல்லாமே மறக்காமல் எழுதிட்டு போயிருங்க. ஹால் டிக்கெட் பென் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பயப்படாதீங்க, நர்வஸ் ஆகாதீங்க. நல்லபடியாக அடிச்சுட்டு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? ஆல் த பெஸ்ட்ப்பா. சக்ஸஸ் டிஎன்பிசி சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூப்பா.